வந்து நெப்போட்டிசத்தை எதிர்த்து பேசுறாரு. இவரே ஒரு டைரக்டரோட பையன் தான். எஸ் ஏ சந்திரசேகரன் பையனா இவர் இல்லைன்னா இவர் இவ்வளவு தொலைவுக்கு வந்திருக்க முடியுமா? அதுவே வாரிசு தானே. எஸ் ஏ சந்திரசேகரன் யாரோட வாரிசா மேல வந்தார்னா கலைஞர் கருணாநிதி, விஜயகாந்த், அவங்களோட ப்ராடக்டா தான் அவர் மேல வர. ஸோ விஜயகாந்த் வந்து தன்னை தனியாக நிறுத்தி கொண்டு எம்ஜிஆர் மாதிரி எல்லாருக்கும் விஜயகாந்த் கேரக்டரே வேறங்க. அதுதான் ஃபேமிலி வந்து மாத்தி அரசியல்ல வந்து அவரை வச்சு காசு வாங்கி நடராஜனை வச்சு பேரம் பேசி தான் கொண்டு போய் சேர்க்கிறாங்க ஜெயலலிதா கிட்ட. ஜெயலலிதா கிட்ட சேர்த்த உடனே அவருக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சு. விஜய் என்ன நினைக்கிறாருன்னா தனியா நின்று ஒரு 10% ஓட்டு வாங்கி எனக்கான வேவ் லெங்க்த்தை காமிச்சு அந்த ரிஸ்க் எல்லாம் நான் ஏன் எடுக்கணும்? அவரோட ஃபர்ஸ்ட் மாநாட்டிலேயே நான் கூட்டணிட்டார சேஃபா அரசியல் பண்ண நினைக்கிறேன். எம்ஜிஆர் மாதிரி 5 வருஷம் லொங்கு லொங்கு லொங்குன்னு ஓட்ட வண்டியில தமிழ்நாடு முழுக்க சுத்தி அலைஞ்சு கலைஞருக்கு ஈக்குவலா பேசி அப்படி கொண்டு வரணும்ன்றதுலாம் கிடையாது. இன்னைக்கு சமூக வலைத்தள யுகம். சிம்பிளா உட்காந்து ஒன்ன பிரேக் பண்ணாலே உலகம் ஃபுல்லா பரவிடும். அதனால அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் தமிழக அரசியலுக்கு வந்ததுல மோஸ்ட் சொபிஸ்டிகேட்டட் அண்ட் சாஃப்ட் ஹீரோ விஜய் தான். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும்.